இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக நடக்கவே நடக்காது என்றிருந்த காரியங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக நடந்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், அதே போல் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. அவரோடு புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சுக்கிரன் 2இல் உச்சம் பெற்றிருக்க, 2க்கு உரிய குரு சுகஸ்தானத்தில் இருப்பது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால புதிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. எதிர்பார்த்த நோக்கம் அனைத்துமே நிறைவேற இருக்குது. கொடுத்த கடன்கள் வசூலாகுங்க. வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த புதிய ஒப்பந்தங்கள் ஆவணங்களை சரிவர படித்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல் நிதி பற்றாக்குறை இருக்காது. அந்த அளவிற்கு வருமானம் என்பது இக்காலகட்டங்களில் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ராசியில் புதன் வருவதால, ராசியிலிருந்து புதன் விலகுவதால உங்களுடைய கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கிறாருங்க. இதனால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி உறவுகள் சிக்கல்கள் ஏற்படலாம். இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லதுங்க. திடீர் முடிவுகளால் சில பின்னடைவுகள் ஏற்படலாங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் தலையெடுக்குங்க. அஜீரணம் போன்ற நோய்களால் சிரமப்பட வாய்ப்புகள் உண்டு. உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியங்க. பேசும் வார்த்தையையும் சாப்பிடும் உணவையும் கவனத்தோடு கையாள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. தற்போது உங்களுக்கு ஜென்மசனி நடைபெற்று கொண்டிருப்பதால எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செய்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பயிற்சி காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. 2இல் இருக்கும் ராகுவால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. திடீரென குணங்களில் மாற்றம் ஏற்படுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் வரலாங்க. எதிர்மறை சிந்தனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளோடு குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி சப்தமஸ்தான் அதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. இதனால் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் ஏற்படுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல வருமானம் பல வழிகளில் செலவாகும். எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலுங்க. அதே போல் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கலாங்க. ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம். கவனம் மிக மிக அவசியம். உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பஞ்சம மற்றும் அஷ்டமாதிபதியானவர் புதன்.
அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதியாகவும் அல்லவா புதன் இருக்கிறார். எனவே நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறக்கூடிய ஒரு நேரமாதான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. இது பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்க இருக்குது. அவர்களால் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மனக்கவலை தரும் விதம் நடந்து கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களை இருப்பதில் சில பிரச்சனைகள் வரலாங்க. எதையும் எளிதில் செய்ய இயலாது. பெரும் பிரச்சனையாக எடுத்தே செய்ய முடியுங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர். அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படுங்க. புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக அமையுங்க. வருமானம் பற்றாக்குறை அகலுங்க. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீங்க. நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாக கூடிய தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேருங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கும்பராசினியர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அதே போல் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இவர்களின் பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்களில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும். பெற்றோருடைய ஆதரவு பெருமை தரும் விதத்தில் அமைய இருக்குது. அதே போல கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்குங்க. சம்பள குறைவின் காரணமாக வேலையில் இருந்து விலகியவர்களுக்கு புதிய உத்தியோகம் அமையுங்க. நல்ல சம்பந்தங்கள் பலவும் நடைபெறக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது. பழைய நகைகளை குடித்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்க இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க இருக்குது. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு ஜென்மசனி காலம் நடைபெற்று கொண்டிருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லதுங்க. கும்பராசினியர்களுக்கு தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வைங்க. முன்னோர்களுடைய வழிபாட்டை விட்டுவிடாமல் தொடருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.